வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்ல போறது, B-Titanல ரேங்க் அண்ட் ரிவார்ட் எப்படி வாங்க போறோம்ன்றது தான். இந்த B-Titanல 0.001 PTCல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒரு மிகப்பெரிய இன்கம் வாங்குறது மட்டும் இல்லாம, வொர்க் பண்றது மூலமா ரேங்க் குவாலிஃபைட் ஆகி மந்த்லி ஒரு ரிவார்ட் எப்படி வாங்கணும், எப்படி வருதுங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். 0.001 பிடிசியில் ஆரம்பித்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு 3 பேர் ரேங்க் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. 3 பேருக்கு $1300 வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அதுதான் இந்த B-Titanல பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பியூட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணுறதுனால வருமானம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்குதுன்னா ரெகுலராக அதே மிகப்பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் இங்கே B-Titanல 0.001 பிடிசியில் நம்ம ஆரம்பித்து 12 ஸ்லாட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஒரு சூப்பரான ஒரு இன்கமும் ஒரு ரிவார்டு நமக்கு கிடைக்குது. இந்த 0.001 பிடிசியில் ஆரம்பித்தா அடுத்த ஸ்லாட் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறதுனால மட்டும்தான் வருதே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வர்றதுன்றது ஃபஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. வேலை செஞ்சால் மட்டும்தான் இன்கம் வருங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரேங்க் பொறுத்த வரைக்கும் 4 ரேங்க் இருக்குது. ஒன்று வந்து 3rd ஸ்லாட் ரீச் பண்ணணும், அடுத்தது 6th ஸ்லாட் ரீச் பண்ணணும், அடுத்து 9th ஸ்லாட்ஸ் ரீச் பண்ணணும், கடைசியாக பார்த்தீங்கன்னா 12வது ஸ்லாட் ரீச் பண்ணுறபோது நம்ம 4வது ரிவார்டு வந்திருப்போம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இப்போ 0.001 பிடிசி கொடுத்து லாகின் பண்ணதுமே உங்களுக்கு கீழே 2, 2 கீழே 4, 4 கீழே 8 பொசிஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து டாப் ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபில் ஆச்சுன்னா உங்கள் மேலே உள்ள அப்ளைன்னு போயிடும். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கீழே இருக்கிற 3 உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு 6 வாட்டி 0.001 வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கீழே 1, 2, 3, 4, 5 ஃபில் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்லாட் அப்கிரேட் ஆகிடுவோம். அடுத்த ஸ்லாட்டோட மதிப்பு 0.002. அங்கேயும் அதே மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். உங்களுக்கு கீழே 2, 2 கீழே 4, 4 கீழே 8 வரும். அதில் ஃபஸ்ட்டுக்கு 2 அப்ளைன்னு போயிடும். கீழே இருக்கிறது 3 உங்களுக்கு வரும். 4வது வந்து ஆட்டோ புல் ராயல் புல்லுங்கிற பேஸில் 50% NFT-ஆகவும் 50% வந்து ரேங்க் குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு ரிவார்டாகவும் போயிடுது. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 4 ரேங்க் ஹோல்டர் குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு வரக்கூடிய ரிவார்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கீழே ஒரு 5 பேரை டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணிட்டு 5 பேரையும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெவல் 3 ரீச் ஆகிடுவோம். லெவல் 3 ரீச் ஆனாலே நமக்கு ரெகுலரான மந்த்லி 21st நமக்கு ரெகுலரான ஒரு ராயல்ட்டி ரிவார்டு வருங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு $1300 ரிவார்டு அச்சீவ் பண்ணாங்களோ நம்மளாலையும் முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ.